நார்த்தங்காய் ஊறுகாய் எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக யம்மியாக அப்படியே அல்வா மாதிரி செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன். நார்த்தங்காய் சந்தையில் தான் வாங்கிட்டு வந்தேன். 20 ரூபாய்க்கு 4 காய் கொடுத்தாங்க. வாங்கிட்டு வந்தேன். அதை எடுத்து நல்லா கழுவிட்டு அது இந்த அளவுக்கு ஒரு 4 காய் 20 ரூபா சீப்பாக இருக்கும்போது செஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். 1 வருஷம் வரைக்கும் கெட்டு போகாது. நார்த்தங்காய் ஊறுகாய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால் அதே மாதிரி தண்ணியில் போட்டு அவிக்காதீங்க, சீக்கிரம் கெட்டு போயிடும், ரொம்ப கசக்கும். ஆவியில் வச்சு இந்த மாதிரி வேக வைக்கும் பொழுது கசப்பு தன்மையெல்லாம் போயிடும். நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அப்போ ஒரு 1/4 மணி நேரம் இட்லி தட்டியில் ஆவியில் வச்சு வேக விடுங்க. வெந்துருச்சா இல்லையான்னு ஒரு 1/4 மணி நேரம் கழித்து இந்த மாதிரி போக்கு வச்சு குத்தி பாருங்கள், உள்ளே இறங்குதா இல்லையான்னு. இறங்குச்சுன்னா நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம். எடுத்து நல்லா ஆற வச்சுக்கோங்க. சூட்டோடு அறுத்துறாதையே, கை சுற்றும். நல்லா ஆற வச்சுட்டு அதை எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி அதில் விதையை எடுத்துருங்க. அதில் உள்ள விதையெல்லாம் போடாதீங்க. விதையெல்லாம் போட்டீங்கன்னா கசப்பு தன்மை இருக்கும். விதையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டீங்கன்னா கசப்பு தன்மை போயிடும். அதே மாதிரி ஆவியில் வேக வைக்கும் போதும் அந்த தண்ணியிலே கீழே வச்சுருக்கோம்ல தண்ணி, அதுலேயே அந்த கசப்பெல்லாம் போயிடும், எடுத்துரும் அந்த இது வேர்வையிலேயே. அதனால் ஆவியில் வேக வச்சு இந்த விதையெல்லாம் எடுத்துட்டு எல்லாத்தையும் சின்ன சின்னதாக இது மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ணி வச்சுட்டு இந்த பாருங்கள், விதையப்புறம் எடுத்துட்டேன் தீல. இதே மாதிரி எடுத்துருங்க. விதையே வைக்காதீங்க, கசக்கும். அதை எடுத்து வச்சுட்டு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், 1 டேபிள் ஸ்பூனு கடுகு, 1 டேபிள் ஸ்பூனு ஜீரகம், 3 போட்டு நல்லா செவக்க வறுத்துருங்க. அந்த வெந்தயம் செவந்துடும், இந்த கடுகும் சீரகமும் பொரிஞ்சிரும். இந்த அளவுக்கு வறுத்துட்டு அதை ஆற வச்சு மிக்சியில் போட்டு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து அதே பாத்திரத்தில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. ஊறுகாய்க்கு நல்லா நிறையாவே ஊற்றணும். நல்லா நெழுன்னு இருக்கிற மாதிரி நல்லா நிறையா ஊற்றிக்கிறணும். அதனால் நல்லா ஊற்றிட்டு ஆயில் ஊற்றி வெள்ளைப்பூடு ஒரு 10-15 பல் உரிச்சிட்டு 2 கட் பண்ணி நீல வாக்கில் கட் பண்ணி அதில் போட்டு நல்லா செவக்க வதக்கிடுங்க. வதக்கினதுக்கு பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இந்த நார்த்தங்காய், அதை அதில் போட்டு நல்லா எண்ணெயிலே குக் ஆகணும். அந்த இது ஃபுல்லாக எண்ணெயிலே நல்லா குக் ஆகணும். அந்த நார்த்தங்காய் அந்தளவுக்கு நல்லா குக் ஆக விடுங்க. தேவையான அளவு நைஸ் உப்பு போட்டுக்குங்க. நைஸ் உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டு ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். அதுக்கடுத்து நம்ம மசாலா போடணும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் போடுங்க. அதுக்கடுத்து கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போடுங்க. 1/2 டேபிள் ஸ்பூனு காஷ்மீர் சில்லியும் 1/2 டேபிள் ஸ்பூனு நார்மல் மிளகாத்தூளும் போட்டிருக்கேன். ஏன்னா அந்த காரமும் அந்த கலரும் பார்க்குறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும். அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் 2 இதையும் போட்டுக்குங்க. உப்பு அதிகமாக போட்டுறாதீங்க. நம்ம வீட்டில் செய்கிறதே நம்ம தான் சாப்பிட போகிறோம். அதனால் கம்மியாகவே போடுங்க. உப்பு காரம்லாம் நம்ம சாப்பிட்ற அளவுக்கு போட்டால் போதும். நல்லா குக்காயிருக்கு பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு வெல்லம் போடுங்க. நல்லா பெரிய துண்டாகவே போடுங்க. வெல்லம் போட்டிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதோட அந்த பொடிச்சு வச்சுருக்க பொடியெல்லாம் ஃபுல்லாக தூவி நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். எல்லாம் அந்த பொடிச்ச இதுவும் வெல்லமும் சேர்ந்து அதில் நல்லா குக் ஆகணும். பாருங்கள், இந்த அளவுக்கு குக் ஆகணும். இவ்வளோ குக் ஆகிடுச்சுன்னா அடுத்து ஒரு தாளிப்பு போட்டுற வேண்டியதேன். ஒரு தாளிப்பு எடுத்து அதில் நிறையாவே ஆயில் ஊற்றுங்க. ஏன்னா ஆயில் நல்லா மிதக்கணும்ல. அதனால் நல்லா நிறைய ஆயில் ஊற்றி 1 டேபிள் ஸ்பூன் கடுகு போட்டு நல்லா பொரிய விட்ருங்க. அந்த கடுகு அந்த எண்ணெயில் பொரியும் போது அந்த வாசம் இன்னும் சூப்பராக இருக்கும். நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு கருவேப்பிலை நல்லா கொஞ்சம் கூடுதலாகவே போடுங்க. உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்குங்க. கருவேப்பிலையும் போட்டு
எண்ணெயில் நல்லா மொறுன்னு பொரிஞ்சிடணும். பச்சையாக இருக்கக்கூடாது. இருந்துச்சுன்னா ஊறுகாய் கெட்டு போயிடும். நல்லா மொறுன்னு இருக்கணும். பாருங்கள், எடுத்து ஊற்றையில் அந்த கருவேப்பிலை அப்படியே சுருண்டு வெந்திருக்கும் பாருங்கள். நல்லா மொறுன்னு வெந்திருக்கா. எடுத்து அப்படியே அதில் ஊறுகாயில் ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். பார்க்கவே அல்வா மாதிரி இருக்கா? எப்படி இருக்குது பார்த்தீங்களா? சூப்பராக இருக்கும். இது ஆறினவுடனே ஒரு டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா சைடிஷாக எப்போ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம். இது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நார்த்தங்காய் ரொம்ப நல்லது. ஊறுகாயிலே எல்லா ஊறுகாயை விட நார்த்தங்காய் தான் ரொம்ப நல்லது உடம்புக்கு. வாரத்தில் 2 நாள் சாப்பிட்லாம். அது நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. கடையில் வாங்கி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். பாய்.